ஹாய் மக்களே வணக்கம். எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்தோம். அண்ணாமலை வந்த இடத்துல எங்களுக்கு ஞாபகம் ஃபஸ்ட்டில் வந்தது இந்த நிலச்சரிவு நடந்த இடத்த கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடும். நானும் ஆனந்தும் சேர்ந்து வந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். அங்கே பாருங்கள், அந்த காட்சியை பாருங்கள், அந்த கல் இருக்க பெரிய அளவை பாருங்கள். அது அங்கேருந்து உருண்டு வந்து இந்த இடத்த தான் பாதிச்சது. அதை காட்டுறோம். இந்த இடம் தான் பாதிக்கப்பட்ட இடம். ஆமாம், இது லைவாக காட்டுறோம். மேலே காட்டு. இவங்க மேலே காட்டுரு. இவங்களும் நம்ம கூட வந்த ஆள் தான். அவர் காட்டு. அவரும் நம்ம கூட வந்த ஆள் தானே. பாருங்க, ஒரு ஆள் பயப்பட்டு கீழே இருக்கிறாரு. கீழே யாரையோ தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அதுக்கு பயப்பட்டு நிற்காரு. தெரியாதவங்க தெரிஞ்சுடுங்க, மேலே பாருங்க. வீடுகள் சேதமடைந்தே காட்டுங்க. உண்மையிலே வந்து வீடுகள் சேதமடைந்தது அப்படி காட்டுங்க. எப்படிலாம் சேதம் உண்மையிலே ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் தான் அது. ரொம்ப நமக்கே ரொம்ப ஒரு ரொம்ப என்னது சொல்கிறதுக்கு ஒரு தயக்கமாகவே இருக்குது. அப்படி ஒரு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. இது அண்ணாமலையார் என்ன நினைச்சாரு தெரில, அதான் சொல்லணும். சரி, இந்த கார்த்திகை மாதங்க வந்துட்டா என்னால் ஒரு பாட்டை போட்டுருவோன்னு ஒரு ஆசை. கார்த்திகை வந்தது கருணையினாலே ஞானம் பொழிந்தது. சொல்லுங்க. இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஒரு கார்த்திகை தீப பாடல் அண்ணாமலையார் நினைச்சு ஒரு பாடல். கார்த்திகை தீபம் வந்தது கருணையினாலே ஞானம் பொழிந்தது. அண்ணாமலையானே உன் மகிமைதானே, உண்ணாமுலையால் சமேதனாகி குறையும் பெருமானே, உள்ளம் எல்லாம் கொள்ளை கொள்ள லீலை புரிபவனே, உன்னை அந்திகண் கண்ட கடவுளும் யாரோ ஈஸ்வரனே, உன்னை அந்திகண் கண்ட கடவுளும் யாரோ ஈஸ்வரனே. தீபம் 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 திரு கார்த்திகை தீபம், தீபம் 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 திருவண்ணாமலையில் தென்னாடுடையான் காணும் தீபம், திருவண்ணாமலையில் தென்னாடுடையான் காணும் தீபம், திரு கார்த்திகை தீபம். அண்ணாமலையானுக்கு அரோகரா. இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கவே கூடாது. அருணாச்சலா, அண்ணாமலைக்கு அரோகரா.